எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கட்டளையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கட்டளையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆமென். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு கோடி நன்றிகள் செலுத்துகிறோம். எங்கள் எல்லோரையும் ஏதாமே இந்த விண்ணப்பங்களுக்காக மன்றாடுவதற்காக தெரிந்தெடுத்திருக்கின்றீர். இந்த பணியை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. அன்பின் ஆண்டவர், இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமையினால் எங்களை ஆட்கொள்ளும். பரிசுத்த ஆவியானவர், இந்த நேரத்தில் எங்களை நீர்தாமே உம்முடைய வல்லமையினால் நிரப்பும். எங்கள் நாவை உம்முடைய தூய பிரசனத்தினால் அபிஷேகம் பண்ணும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்த விண்ணப்பங்களுக்காக நாம் செவிப்பதற்கு நீர்தாமே எங்களுக்கு வல்லமை தாரும். தூய ஆவியானவரை எங்கள் வழியாக இந்த விண்ணப்பங்களுக்காக இறை தந்தையை நோக்கி மன்றாடும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த நேரத்தில் எங்கள் அறையை நீர் ஆட்கொள்ளும். உம்முடைய பரிசுத்த கரம் எங்களை இந்த நேரத்திலே வழி நடத்தற்று. இந்த விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது உம்முடைய வல்லமை இந்த விண்ணப்பங்களை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்விலும் குடும்பத்திலும் செயலாற்றட்டும். இந்த விண்ணப்பங்களை கேட்டவர்கள் கடவுள் இதை சந்தித்தார் என்று நமக்கு நன்றி கூறி உம்மேல் நம்பிக்கை வைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி உம்முடைய அருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கிறவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி சுவாலையிலே அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல்
ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆமென். ஆமேன். சகோதரி ராஜி அவர்கள் இப்பொழுது கனடாவில் கோமா நிலையில் இருக்கும் சகோதரி மெடோனாவுக்காகவும் மிகவும் இக்கட்டான நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் 30 வயது மகளுக்காகவும் மன்றாடுவார்கள். கனடாவில் வைத்தியசாலையில் இருக்கும் வயதான தாயார் எழுந்து நடக்கவும், முழங்காலில் சத்திர சிகிச்சை செய்துள்ள சகோதரன் பத்திநாதர் பூரண குணமடையவும், மற்றும் கனடாவில் ஈரல் முற்றாக பாதிக்கப்பட்டிருக்கும் 68 வயது தகப்பனாருக்கு ஈரல் மாற்றுவதற்கான வழிகள் திறக்கப்பட்டு விரைவில் சத்திர சிகிச்சை நடைபெற வேண்டும் என்று ராஜி அவர்கள் மன்றாடுவார்கள். அன்பும் இரக்கமும் உள்ள ஆண்டவரே, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள் என்று கூறிய ஆண்டவரே, நாங்கள் ஒரே மனதோடு ஆண்டவரே எங்களுடைய மன்றாட்டுகளை சுமந்து வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை உள்ள கரத்தால் ஆண்டவரே இந்த ஒவ்வொரு மன்றாட்டையும் நீர் சந்திக்க போற கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அப்பா, நாம் ஒவ்வொருவரும் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவரே உம்மிடம் நாங்கள் சமர்ப்பிக்கிற இருக்கிற மன்றாட்டுகளிலே உம்முடைய வல்லமை ஆண்டவரே செயல்பட போற கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அந்த வகையில் ஆண்டவரே தன்னுடைய சுய உணர்வுகள் எல்லாத்தையும் ஆண்டவரை இழந்து மௌனமாக இருக்கும் மெடோனாவை ஆண்டவரை நீர் சந்தித்துக் கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அப்பா, அவருடைய உடல் ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் ஆண்டவரே நிரப்பப்படும்படி ஆண்டவரே உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஒவ்வொரு உறுப்பையும் ஆண்டவரே நீர் சந்தியும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை உள்ள கரத்தால் ஆண்டவரை தொடும் ஆண்டவரே. அவருடைய உடல் உறுப்புகள் ஆண்டவரே செயல் இழந்திருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் ஆண்டவரை செயலாற்றப்பட நீர் செய்கிற அற்புதத்துக்காக ஆண்டவரை உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, கூடிய கதியில் இந்த மௌனம் கலைக்கப்பட்டு ஆண்டவரே ஒரு மற்றவர்களை ஆண்டவரை கண்ணோக்கி பார்க்கிற அளவுக்கு தன்னுடைய ஆண்டவரே தந்த நினைவில் இருந்து உயிர்த்தெழ ஆண்டவரே நீர் செய்ய போற அற்புதத்துக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இந்த மகளுடைய உள்ளத்தின் உணர்வுகளை அறிகிற ஆண்டவர் நீர். ஆண்டவரே, நீரே அவருடைய ஆண்டவரே உள்ளத்தை அறிந்து அவருடைய தேவையை ஆண்டவரை சந்தித்தள்ளும். ஆண்டவரே, வாய் விட்டு கேட்க முடியாவிட்டாலும் ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடுகின்ற அந்த அவருடைய வேண்டுதலை ஆண்டவரை சந்தியும். அப்பா, பூரண குணம் அடைந்து ஆண்டவரே மீண்டுமாய் ஆண்டவரே தன்னுடைய பழைய நிலைக்கு வர நீர் செய்ய போற அற்புதத்துக்காக நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இவருடைய குடும்பத்தை ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்படைக்கின்றோம். நீரே அவர்களை வழிநடத்தி காத்து பராமரியும் ஆண்டவரே. அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது அவர்களை காட்டும் ஆண்டவரே. இவர்களை ஆண்டவரே இணைத்து ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு குடும்பமாக ஆண்டவரே அவர்கள் சந்திப்பதற்கேற்ற சூழ்நிலையை நீர் உருவாக்க போற கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இந்த மகளை ஆண்டவரே உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்படைக்கின்றோம். ஆண்டவரே, நீரே அவவை நிரப்பும். ஆண்டவரே, உம்முடைய அற்புதத்தால் உம்முடைய அதிசயத்தால் ஆண்டவரே நீர் அவருக்கு விடுதலை கொடுக்க போற கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இன்னுமாய் ஆண்டவரே அண்மை காலத்தில் ஆண்டவரே தன்னுடைய ஆபத்து நிலையில் இருந்து ஆண்டவரை மீட்டு ரட்சித்தீர். ஆண்டவரே, இந்த அஞ்சலி என்ற 30 வயது மகளை ஆண்டவரை உம்முடைய கரத்தில் கொண்டு வருகின்றோம். நீர் செய்த அற்புதத்துக்காக நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, அவருடைய உடலிலே எந்த உறுப்பிலே ஆண்டவரை பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று அறிய முடியாமல் இந்த வைத்தியர்களும் ஆண்டவரே அவர்களும் ஆண்டவரே தங்களையே ஆண்டவரை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவரே, இவர்களை ஆண்டவரை சந்தியும். இந்த வைத்தியர்கள் ஆண்டவரே என்ன ஆண்டவரே என்ன வல்லமை என்ன நோய் அவருக்கு இருக்குது, எந்த உறுப்பிலே ஆண்டவரே அவருக்கு பாதிப்பு இருக்கிறதை அறியறதுக்கு அவர்களுக்கு ஞான அறிவை ஆண்டவரை கொடுத்தரலும். ஆண்டவரே, இந்த மகள் ஆண்டவரை சுகப்பட்டு ஆண்டவரை மீண்டும் பழைய நிலைக்கு வேற உம்முடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவரை பொழிந்தரலும். அவருக்கு தேவையான வழிவகைகளை ஆண்டவரை நீரே திறக்க போற கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இந்த குடும்பத்தை உம்மிடத்தில் ஒப்படைக்கின்றோம். நீரே அவருக்கும் துணையாக ஆறுதலாக இருந்து வழிநடத்தும்படி உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இன்னும் வயது போன தாயாரை உம்மிடத்தில் ஒப்படைக்கின்றோம். ஆண்டவரே, இந்த தாயார் எழுந்து நடக்க முடியாமல் ஆண்டவரே பலவீனப்பட்டிருக்கின்ற இவாவுக்கு ஆண்டவரே நீரே தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்து அவவை நீர் வலிமையோடு நடக்க பண்ண போற கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம்.
ஆண்டவரே இந்த தாயார் உம்முடைய ஆழமான விசுவாசம் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரே அவர் தன்னுடைய வல்லமையால் ஆண்டவரே உம்முடைய வல்லமையை பெற்று அவ நடக்க உம்முடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவரை பொழிந்து அவரை ஆசீர்வாதம் அப்பா. இன்னுமாய் முழங்காலே ஆண்டவரே சத்திர சிகிச்சை செய்து தன்னுடைய வேலைகளை ஆண்டவரை செய்வதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கும் பத்திநாதரங்களை உம்மோட கரத்தில் ஒப்படைக்கின்றோம் ஆண்டவரே. இவருக்கு ஆண்டவரே நோவுகள் இருந்தாலும் ஆண்டவரே, ஆனால் உம்முடைய வல்லமையிலே அவர் இருக்கின்றார் ஆண்டவரே. அவர் தன்னுடைய வேலைகளை எழுந்து செய்வதற்கு ஆண்டவரே நீர் செய்த அற்புதத்துக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்தும் அவர் தன்னுடைய இரு கால்களாலும் ஆண்டவரே பூரண வலிமை பெற்று தன் நடந்து ஆண்டவரே உண்மை அவர் நேசிப்பதற்கு நீர் செய்த அற்புதத்துக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. அவர் மனம் நொந்து வேதனை அடையாதவாறு நீரே அவருக்கு அமைதியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுத்து அவருக்கு நீர் வேண்டிய அருள் வளங்களையும் ஆண்டவரை பொழியும்படி உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகின்றோம் ஆண்டவரே. இன்னுமாய் ஆண்டவரே ஈரல் நாள் முற்றாக பாதிக்கப்பட்டு அந்த ஈரலை ஆண்டவரை மாற்றி சத்திரை சிகிச்சை செய்வதற்கு ஆண்டவரே இந்த 68 வயதுள்ள தகப்பனை ஆண்டவரே நீர் தொடுற கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் அப்பா. இந்த மகனை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கின்றோம் ஆண்டவரே. இவர் செயலிழந்திருக்கும் இவருடைய ஈரல் ஆண்டவரே முற்றாக மாற்றப்படுவதற்கு நீரே தேவையான வழிவகைகளை ஆண்டவரே செய்து அதற்கேற்ற ஆயத்தங்களை ஆண்டவரே நீர் செய்வதற்கு ஆண்டவரே யாரை நீர் பயன்படுத்த முடியுமோ அவர்களை பயன்படுத்தி ஆண்டவரே அவருக்கு துணையாக இருந்து அவருக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கி ஆண்டவரே அவருக்கு ஏற்ற இந்த சிகிச்சை நடைபெறுவதற்கு நீரே வழிவகைகளை துறக்கும்படி ஆண்டவரே உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகின்றோம். உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினால் ஆண்டவரே இவர்கள் அனைவரும் ஆண்டவரே பூரண சுகம் பெற நீரே ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி உம்மிடம் கெஞ்சி கேட்டு ஆண்டவரின் வல்லமையுள்ள நாமத்திலே ஒப்படைக்கின்றோம் எங்கள் வெல்லமுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. சாந்தி மேவின் அவர்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அனைவருக்காகவும் பல்வேறு நோய்களினால் பாதிக்கப்பட்டுள்ள அனைவருக்காகவும் கொழும்பில் வைத்திய பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ள சகோதரிக்காகவும் கர்ப்பப்பை நீக்குவதற்காக சத்திர சிகிச்சை செய்யப்பட்ட சகோதரிக்காகவும் சிறுநீரக தொகுதியில் சத்திர சிகிச்சை செய்யப்பட்டுள்ள சகோதரிக்காகவும் மன்றாடுவார்கள். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, கட்டுக்கள் இருந்து விடுதலை கொடுக்கிற ஆண்டவரே, நோயின் கட்டுக்கள் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உமது மனம் இறங்குவீராக. புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டுள்ள அனைவர் மேலும் உமது கரம் அமர்வதாக. கீமோ மூலமோ வைத்தியர்கள் மூலம் கொடுக்கிற எந்த மருந்து மாத்திரைகளோ அல்ல ஆண்டவரே, உமது வல்லமை அந்த உடலில் இறங்கி பலவீனப்பட்ட உறுப்புகளுக்கு பலன் கொடுப்பதாக. ஆண்டவரே, மிசிசாகாவிலே அனிட்டா என்ற சகோதரி புற்றுநோயினால் கைவிடப்பட்ட நிலையிலும் ஆண்டவரே நீரே அந்த சகோதரியை பொறுப்படுத்திக் கொள்வீராக. கணவன் பிள்ளைகளையும் நீர் ஆறுதல் படுத்துவீராக. மார்பிலே புற்றுநோய் அகற்றப்பட்டு இப்போ எலும்பிலே புற்றுநோய் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள சகோதரியை உமது கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, குணமளிக்கும் கரம் அந்த சகோதரியை தொட்டு குணமாக்குவதாக. ஆண்டவரே, அந்த நோய் பரவாமல் அதிக பெருக்கங்களை கொடுக்காமல் ஆண்டவரே உமது இயேசுவின் பரிசுத்த இரத்தம் அந்த நோயை தொட்டு குணமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது கட்டுப்பாட்டுக்குள்ளே அதை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். மற்றும் ஆண்டவரே, பல்வேறு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள அனைவருக்காக உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எல்லாரையும் ஆண்டவரே ஆரோக்கியமாக சுகமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிற தேவன். ஆண்டவரே, யார் யார் என்னென்ன நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் சுகம் பலன் கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதம் நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மற்றும் ஆண்டவரே, கொழும்பிலே வைத்திய பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ள சகோதரிக்காகவும் கர்ப்பப்பை நீங்குவதற்கான சத்திர சிகிச்சை செய்யப்பட்டுள்ள சகோதரிக்காகவும் சிறுநீரக தொகுதியில் சத்திர சிகிச்சை செய்யப்பட்ட சகோதரிக்காகவும் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உமது சாயலாக உம்மை நீர் படைத்தீர். கடவுள் வாழும் இல்லமாக நீர் எங்களுக்குள் வாசம் செய்கின்றீர். ஆண்டவரே, இந்த அழகாக படைத்த இந்த உறுப்புகளிலே எவ்வளவு நோய்கள் பலவீனங்கள் இருக்கின்றது ஆண்டவரே. அது மட்டுமல்லாமல் அதை அகற்றக்கூடிய ஒரு ஆபத்து
ஆபத்தான சூழ்நிலையில கூட கூட இந்த சகோதரிகள் இருக்கின்றார்கள். ஆண்டவரே, நீர்தாமே அந்த குணமளிக்கும் வல்லமை இறக்கி ஆண்டவரே அந்த பலவீனப்பட்ட உறுப்புகளிலே பலன் கொடுப்பீராக. முன்பு போல் அவர்கள் தங்களுடைய காரியங்களை செய்யவும் ஆண்டவரே அவர்களுக்கு ஒவ்வொரு அந்தந்த உறுப்புகளிலே ஆண்டவரே நல்ல பரிபூர்ண சுகத்தை கொடுத்து அவர்கள் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு சகோதரிகளையும் இயேசுவின் பரிசுத்த இரத்தம் தொட்டு குணமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் வருகின்ற நாட்களிலே ஆண்டவரே தேவன் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் என்று அவர்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இப்பொழுதே இந்த விண்ணப்பத்தை யார் யார் தந்தார்களோ அவர்கள் மேல் ஆண்டவரே உமது ஆணி பாய்ந்த கரம் தொட்டு இப்பொழுதே குணமளிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மற்றும் ஆண்டவரே, இந்த மாதம் குழந்தை கிடைக்க இருக்கிற அந்த சகோதரியை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது அந்த சகோதரியின் மேல் உமது வல்ல கரம் அமர்ந்து அவரை தொட்டு ஆசீர்வதிப்பதாக. ஆண்டவரே, அந்த குடும்பத்துக்கு ஒரு அழகிய நல்ல குழந்தையை கொடுக்கின்றீரே, அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, அந்த சகோதரிக்கு நல்ல சுகப்பிரசவத்தை கட்டளையிடுவீராக. அந்த சகோதரியின் மனதிலே ஆண்டவரே பயங்கள் அச்சங்கள் எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாதபடி ஆண்டவரே நீர் அந்த சகோதரியோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது பிரசன்னம் அந்த சகோதரி ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த பிரசவ ரூமிலே ஆண்டவரே உமது அருளும் அன்பும் வல்லமையும் ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். தாயும் பிள்ளையும் சுகமாக இருக்க தேவன் ஆசீர்வதிப்பீராக. அந்த குடும்பத்துக்கு ஆண்டவரே அந்த குழந்தை ஒளியாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நிறைவாக அந்த குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ சொல்லிக்கிற என்னை தேடுகிறவர்கள், என்னை அறிந்தவர்கள், என்னை நம்பினவர்களை நான் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் என்று. ஆமாண்டவரே, இந்த எல்லா விண்ணப்பங்களையும் உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தாமே தொட்டு ஆசீர்வதித்து உமது நாமத்தினால் அவர்களை உயர்த்துவீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். ஆமேன். தேங்க்யூ. இப்பொழுது சகோதரி செல்வி அவர்கள் கனடாவில் ஒரு குடும்பத்தில் இருக்கும் போராட்டங்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், சண்டைகள் நீங்கி ஆண்டவரின் ஒளியால் குடும்பம் பிரகாசிக்கவும் அனைத்து குடும்பங்களின் ஒற்றுமை சமாதானத்துக்காகவும் தேவைகளுக்காகவும் இந்தியாவில் பாரத்தை தூக்கியதால் முதுகு எலும்பில் வெடிப்பு ஏற்பட்டு எந்த வேலையும் செய்ய முடியாமல் இருக்கும் மகள் விரைவில் பூரண குணமடையவும், இடுப்பு எலும்பில் சத்திர சிகிச்சை செய்யப்பட்டிருந்த அவரது சித்தி கீழே விழுந்ததால் மீண்டும் அதே இடத்தில் ஏற்பட்டுள்ள வெடிப்பு குணமாகவும் சகோதரி செல்வி அவர்கள் மன்றாடுவார்கள். அன்பான ஆண்டவரே, குடும்பங்கள் மனித குலத்துக்கு உம்மால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான அமைப்பு, நீர் படைத்த ஒரு அங்கம் ஆண்டவரே. இன்றைக்கும் இந்த குடும்பங்களிலே பல விதமான போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகளை தேவையற்ற முறைகளிலே சத்துருவானவன் கொண்டு வந்து விதைக்கின்றான். அதை நீர் காண்கின்ற தகப்பன் ஆண்டவரே. இந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் உம்முடைய மகிமைக்காக நீர் ஏற்படுத்தினீர். சந்ததியை உம்முடைய மகிமைக்காக உருவாக்க நீர் ஏற்படுத்தினீர். ஆனாலும் இன்றைய சூழ்நிலையிலே நெருக்கங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் இந்த குடும்பங்களுக்குள்ளே சத்துருவினால் போடப்பட்டு குடும்பங்களின் அன்பு, சமாதானம், ஒற்றுமை எல்லாம் குலைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தகப்பனே, முக்கியமாக 3 குடும்பங்கள் உள்ள ஒரு 3 பிள்ளைகள் உள்ள ஒரு குடும்பத்தை உம்முடைய கரத்திலே கொண்டு வருகிறோம். இந்த குடும்பங்களுக்குள்ளே அடிக்கடி வருகின்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், சண்டைகள் எல்லாம் உம்முடைய நாமத்தினாலே ஓய்ந்து அந்த குடும்பம் உமக்கு சாட்சியுள்ள குடும்பமாக எழும்ப உதவி செய்வீராக. மந்திர, பில்லி, சூனியம் இவைகளால் கட்டப்பட்ட குடும்பங்களை உம்முடைய கரத்திலே கொண்டு வருகின்றோம். ஆண்டவரே, விடுதலை கொடுக்கும் உம்முடைய வல்லமை எல்லா விதமான கட்டுக்களிலும் இருந்து இந்த குடும்பங்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படியாக மன்றாடுகிறோம். பல குடும்பங்கள் ஆண்டவரே பிரச்சனைகள், போராட்டங்களால் தத்தளித்து கொண்டிருக்கிற நேரத்திலே அவர்களுடைய பிரச்சனைகளை, அவர்களுடைய தேவைகளை சந்திக்க முடியாமல் அவர்கள் தங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கிற நேரத்திலே உம்முடைய ஞானமும் வல்லமையும் அவர்கள் மேலே வந்து இறங்கும்படியாய் மன்றாடுகிறோம். அப்பா, கட்டப்பட்டவர்கள் கட்டவிழ்க்கப்படும்படியாய் மன்றாடுகிறோம். இன்றைக்கு குடும்பத்திலே பலவிதமான கட்டுகள் ஆண்டவரே, உம்மை அறியாத அறியாமையின் கட்டு, உம்மை ஏற்றுக்கொள்ளாத கட்டு, இன்னும் உம்மை மறுதலிக்கிற கட்டு, அதை விட ஆண்டவரே இருளின் கட்டு, விக்கிரகத்தின் கட்டு, அடிமைத்தனங்களின் கட்டு என்று பலவிதமான கட்டுகள்
ஆசைகளின் கட்டு, இச்சைகளின் கட்டு, ஐயா, ஒவ்வொரு கட்டுக்களையும் நீர் எங்களுக்கு தந்த அதிகாரத்தை கொண்டு இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொரு குடும்பங்கள், கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று ஒவ்வொருவரையும் விட்டு விலகும்படியாக இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஜெபம் ஆண்டவரே, இந்த நாள் உமக்கு சாட்சி சொல்லக்கூடிய நாளாக மாறி குடும்பங்கள் உமக்குள்ளே ஒளியாக வீச நீதாமே உதவி செய்யும்படியாய் மன்றாடுகிறோம். ஒருவருக்கொருவர் அன்பு, விட்டு கொடுக்கின்ற தன்மை, மன்னிப்பு, சமாதானம், ஏற்றுக்கொள்வது, பொறுமை எல்லாவற்றையும் கொடுத்து ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. உம்மிலே நம்பிக்கை வைத்து உமக்குள்ளே பலம் கொண்டு இந்த வாழ்க்கையை அவர்கள் வெற்றியாக ஓட நீதாமே உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பா, உலகத்தின் இருப்பவனை விட எங்களிலே இருக்கிற நீர் பெரியவர் ஆண்டவரே. பெரியவரான நீர் இன்றைக்கும் குடும்பங்கள் மத்தியிலே ஆளுகை செய்து வெற்றி வாழ்க்கை வாழ உதவி செய்ய வேண்டுமாய் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஆமீன். இன்னும் ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகளையே உயிர் பெற செய்த ஆண்டவர் நீர். இன்றைக்கும் வெடித்த எலும்பினாலே நோவோடு இருக்கின்ற சகோதரியை உடைய கரத்தில வைக்கின்றோம். சத்திர சிகிச்சை மீண்டுமாக செய்யப்பட்டு 3ஆம் தடவை செய்யப்பட்டிருக்கிற சகோதரியை உடைய கரத்திலே வைக்கிறோம் ஐயா. அந்த எலும்புகளிலே சத்திர சிகிச்சை செய்யப்பட்ட இடத்திலே, வெடிப்புள்ள இடத்திலே ஆண்டவரே உங்களுடைய திரு ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. எல்லா விதமான குறைவுகளும் இந்த வெடிப்புகளும் மாறி உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழுந்தது போல ஆண்டவரே, இன்றைக்கும் இவர்களுடைய எலும்புகள் பலம் அடைந்து கால் ஊன்றி நிற்கும்படியாக தங்களுடைய கடமைகளை செய்ய உற்சாகத்தோடு செய்ய நீரே வரமருள வேண்டும் என்று இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. மன்றாட்டுகளுக்கு நீர் தந்த பதிலுக்காய் நன்றி. ஆமேன், ஆமேன். நான் இப்பொழுது சார் குயின்டஸ் அண்ணாவுடைய பாடலில் பங்கு பெறலாம். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் என்று வாக்களித்தார் தேவன். என்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். ஆமென். ஆமென். தேங்க்யூ. தயாலினி அவர்கள் இணைந்திருந்தால் செவிக்கலாம். இந்தியாவிலிருந்து சாந்தி அவர்கள் இணைந்திருந்தால் செவிக்கலாம். நயோமி. ஓகே. நயோமி, go ahead. ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, குடும்பங்களை எல்லாம் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ரோமியர் 5:5 சொல்லப்பட்டு இருக்கிறபடி தூயாவின் வழியாக கடவுளது அன்பு உங்கள் உள்ளங்களில் பொழியப்பட்டிருக்கிறது என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, அப்பா, குடும்பங்களை எல்லாம் உங்க அன்புனால நிரப்புங்க தகப்பனே. அப்பா, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ
ஏற்றுக்கொண்டு குறை நிறைகளோடு ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, பிரச்சனைகள் இருக்கும் பொழுது மன்னித்து மறந்து வாழக்கூடிய அந்த மன்னிப்பின் அபிஷேகத்தை கொடுங்கப்பா. ஏசப்பா, நீங்க சிலுவையில தொங்குனப்ப உங்களை காயப்படுத்துற அத்தனை பேரையும் மன்னிச்சிங்க ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, இந்த நேரத்துல என் குடும்பங்களில் ஒருவருடைய காயங்கள் மாறும்படியாக மன்னித்து அன்பு செய்து தன்னலமற்ற அன்போடு இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரை. ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுங்கப்பா. அப்பா, இந்த நேரத்திலே என்னுடைய மகன் சாமியனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. அப்பா, அவன் இந்த ஸ்காலர்ஷிப்புக்காக விண்ணப்பித்திருக்கிற அந்த விண்ணப்பத்திற்கு விரைவில் பதில் கிடைக்கும்படியாகவும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்படியாகவும் ஆண்டவரை, அவனுடைய படிப்பை நல்ல முறையில ஆண்டவரை உம்முடைய ஆற்றலினாலும் வல்லமையினாலும் சிறப்பாக முடிக்க நீங்க கிருபை செய்யுங்கப்பா. நீங்க அவனை பயன்படுத்துங்க ஆண்டவரை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த மிக்க பரமபிதாவே, ஆமென். ஆமேன். தேங்க்யூ ஸோ மச். நம்ம இப்பொழுது நவமி அவருடைய பிரேயர்ல பங்கு பெறலாம். Dear Heavenly Father, we thank you, God, for this beautiful day you brought upon us, Lord Jesus. We thank you so much for all your bountiful blessings, your Holy Spirit, and your restoration that you keep in all of our hearts, Father God. Dear Heavenly Father, I'm dedicating this prayer today to surrender all of the youth we have in each of our families, Lord God. Lord, you brought every single child here on this world for a purpose, Lord God. You know from the crown of their heads to the soles of their feet, Father. I Yes. pray a special prayer today, Father God, for you to draw us closer to you, Father God, for us to fulfill our hearts with your good word, Lord Jesus. Lord God, for our hearts to be filled with love, peace, charity, and kindness. Lord God, it is a very scary place where we're living, Lord God. There is evil wherever we go, Lord Jesus. Yes, Lord Master. God, you have given us the faith. You have taught us the good word. You have bestowed in front of us, Lord Jesus, and you have shown us there is a good Lord there. And Lord God, all this evil can be washed away. We can live in a world with peace if we draw close to you, Lord God. Lord Jesus, bring forth the Holy Spirit into our hearts. May our hearts be filled with the good word. May all evil be replaced with you, Lord Jesus. May Yes, all iniquities be replaced with your love, Lord God. yes, Lord Master. God, replace all of our worries, our anger, our anxiety, our depression with you, Lord God. May we regain strength from the Holy Spirit. Yes, Lord Master. God, a lot of the youth are going astray. Even those that have faith in you are running away towards you, Lord God. Lord Jesus, we are the future. We are the future generation. May, Lord God, you grant us that peace that our parents want in our lives. May you restore that into our hearts and may we walk in faith. May we be testimonies for our future children, for the children that are younger than us, Lord God. May we be testimonies to them, Lord God. May we Yes. show them the goodness of the Lord, Father God. Lord Jesus, I also pray at this time for Petiyama's soul that may it rest peacefully in your hands, Father God. And for all those who have gone before us, Lord God, it is so hard to be away from those that we've loved, Lord Jesus. But let us remember that you have a plan and that your plan is superior than all plans, Lord God. We Yes. may have our personal desires, but Lord God, you are our King and you know the way for us, Lord God. May we trust you. May we encounter you in our lives and may we reach out to you and may we bend our knees and surrender to you, Lord God, because you are above all things. I pray this prayer in our Lord Jesus' name. Amen. 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 Thank you so much, Naomi, for your dedication, your prayer. God bless you. We keep you in our prayer. சகோதரர் குயின்டஸ் அவர்கள், கனடாவில் விற்பதற்காக போடப்பட்டுள்ள வீடுகள் விரைவில் விற்கப்பட வேண்டும் என்றும், டொரண்டோவில் அவசரமாக தங்கள் வீட்டை வாடகைக்கு கொடுக்க இருக்கும் குடும்பத்துக்காகவும், கனடாவில் இருக்கும் சகோதரி அருந்ததிக்கு சொந்தமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கும் நிலம் இன்னொருவரின் பெயரில் இருப்பதால் அந்த நிலத்தை இவர்களுக்கு மாற்றுவதற்கு எடுக்கப்படும் முயற்சிகளின் தடைகள் நீங்கி நிலம் இவர்களின் கைக்கு வந்து சேர வேண்டும் என்றும், இந்தியா விமானத்தில் இறந்த அனைவருக்காகவும் அவருடைய குடும்பத்தினருக்காகவும் குடும்ப உறுப்பினரை இழந்த நிலையில் இருக்கும் குடும்பங்களுக்காகவும் சகோதரர் குயின்டஸ் அவர்கள் மன்றாடுவார்கள்.
நன்றி ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இந்த இடத்திலே மோடி இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. பலரின் வேண்டுதலுக்காக இங்கே வேண்டுவதற்கு வந்திருக்கிற அனைவரும் மேலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து நம்முடைய வேண்டுதலுக்கு நீர் செவி சாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. நீரே சொன்னீர், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், என் பேரால் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்ன தெய்வமே. வேண்டுகின்ற பொழுது விடுதலை தருகின்ற தெய்வம் நீர் ஆண்டவரே. இன்றைய நாளும் நம்முடைய வேண்டுதலுக்கு செவி சாய்த்து நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதிலளிப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. கனடாவில் விற்பதற்காக போடப்பட்டுள்ள வீடுகள் விரைவில் விற்கப்பட வேண்டும் என்று மன்றாடுகின்றோம் ஆண்டவரே. இந்த நாட்டிலே கடந்த 2-3 ஆண்டுகளாக ஏற்பட்ட இந்த பொருளாதார இடைஞ்சல், பணப்பற்றாக்குறை, நெருக்கடியான சூழல், அநேக மக்கள் இங்கு வந்து அவர்களுக்குரிய வசதிகள் இல்லாத நிலை, இப்பேற்பட்ட பல காரணங்களால் இந்த நாடு மிக கஷ்டமான சூழ்நிலை இருக்கின்றது. இந்த சூழலிலிருந்து விடுதலை தர மக்களால் முடியாது, மனிதர்களால் முடியாது, முயற்சியால் முடியாது, வேறு எந்த சக்தியாலும் முடியாது ஆண்டவரே. உலக சூழ்நிலை, உலக நெருக்கடியும் இந்த நாட்டுக்கு இருக்கின்றது. இவற்றை அகற்றி போடுவதற்கு ஒரே ஒரு வழி உம்மிடத்தில் தான் உண்டு ஆண்டவரே. பணத்தை போட்டு இந்த வீடுகளை வாங்கி அதை விற்பதற்காக பலர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வீட்டினுடைய அந்த விற்கும் நிலை மாறுவதற்கு உம்மால் மட்டும்தான் அதை மாற்ற முடியும் என்று நமது கரங்களில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இது பல காரணிகள் இதிலே இருக்கின்றன. அந்த அனைத்து காரணிகளும் அகன்று போய் இவர்கள் வீடு விற்பதற்குரிய சூழ்நிலையை உம்மால் மட்டும்தான் உருவாக்க முடியும் ஆண்டவரே. இதோ இந்த வேளையில் தாமே அனைவருடைய இந்த வீடு விற்பதற்காக இருக்கின்ற அனைவரையும் அது கரங்கள் ஒப்படைத்து நிற்கின்றோம் ஆண்டவரே. அனைவருடைய தேவைகளையும் நீர் அறிவீர். இந்த நாட்டின் நிலைமையை நீரே முழுமையாக மாற்றி மீண்டுமாய் ஒரு பழைய சூழ்நிலையிலே இந்த வீடுகள் விற்படக்கூடிய வழியை நீர் திறந்து விடுவதற்காக உமக்கு நன்றி கொடுக்கிறோம். டொரண்டோவில் அவசரமாக தங்கள் வீட்டை வாடகைக்கு கொடுக்க இருக்கும் குடும்பத்துக்காக உமது கரங்களில் வருகிறோம் ஆண்டவரே. நெருக்கடியான சூழ்நிலையிலே இந்த வீட்டை, இந்த கொண்டோவை வாடகைக்கு கொடுக்க இருக்கும் அந்த குடும்பத்துக்காக உமது கரங்களில் வருகிறோம் ஆண்டவரே. அந்த நெருக்கடியான சூழ்நிலையிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடும். தடைகள் இருந்தால் தடைகளை அகற்றி போடும். சரியான முறையிலே, நீதியான முறையிலே, நேர்மையான முறையிலே அவர்களுக்கு சரியான ஆட்கள் வந்து சேரவும், அதன் மூலமாக அவர்களுக்கு ஆசீர்வாதமான எதிர்பார்ப்பை நீரே நிறைவாக கொடுத்து ஆண்டவரே அந்த வீட்டை விற்று அவர் அதன் மூலமாக அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்க ஆண்டவரே நீரே சரியான வழியை காட்டும், சரியான மனிதர்களை காட்டும், சரியான ஸ்தாபனங்களை காட்டும். அதன் மூலமாக அவர்கள் அதில் பூரணமாக விடுதலை பெற உமது கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். இன்னுமாய் ஆண்டவரே, கனடாவில் இருக்கும் சகோதரி அருந்ததிக்கு சொந்தமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கும் நிலம் இன்னொருவரின் பேரில் இருப்பதால் நிலத்தை இவர்களுக்கு மாற்றுவதற்கு எடுக்கப்படும் முயற்சிகள், தடைகள் நீங்கி நிலம் இவர்களின் கைக்கு வந்து சேர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம் ஆண்டவரே. மிக நெருக்கடியான சூழல், இந்த நாட்டிலிருந்து எமது நாட்டிலே உள்ள அந்த நிலத்தை மாற்றுவதற்கு மிக மிக கடினமான தடைகள் உண்டு அந்த நாட்டிலே. அந்த தடைகளை நீக்குவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை நீரே செய்து முடித்தரலும். ஏனென்றால் ஆண்டவரே, உமக்கே தெரியும், பல இடையூறுகள், பல இளைஞர்கள் நீதியற்ற நேர்மையற்ற முறையிலே எங்களுடைய நாட்டு நிலைமை இருக்கின்றது ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்களுக்கு சரியான ஆட்களை கொடுத்து சரியான வழிகளை காட்டி ஆண்டவரே நீரே அவர்களுக்காக வழக்காடி, நீரே எதிரிகள் உன் சார்பில் வருவார்கள் என்று நீரே சொல்லி இருக்கிறீரே. இதோ இந்த நாளிலும் ஆண்டவரே, எந்த இடையூறுகள் இல்லாமல் அவர்களுக்குரிய அந்த பங்கு, அவர்களுக்குரிய அந்த நிலம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வழியை திறந்து விடும் ஆண்டவரே. சரியான பாதையிலே அவர்கள் செல்லவும், அந்த பாதையிலே நீரை கரம் பிடித்து சரியான ஆட்களை கொடுத்து சரியான வழிகளை காட்டி அவர்களுக்கு இவர்களுக்கு அந்த நிலம் கிடைத்து ஆண்டவரை தங்களுடைய பெயர்களை மாற்றக்கூடிய வழிகளை இப்பொழுதே திறந்து விடுவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் ஆண்டவரே, இந்தியா விமான விபத்தில் இறந்த அனைவருக்காகவும் அவரது குடும்பத்தினருக்காகவும் குடும்ப உறுப்பினரை இழந்த இருக்கும் குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே. மிக கொடூரமான முறையிலே நடந்த இந்த விபத்திலே பலர் தங்களுடைய குடும்பங்களை, உறவுகளை, நண்பர்களை அனைவரையும் இழந்து போய் எதிர்காலமே சூனியமாக இருக்கின்ற ஒரு நிலைமையில் இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மது அனுமதி இல்லாமல் இது நிகழ்ந்திருக்காது. ஆனாலும் இதற்குரிய வழியை நீர் வைத்திருக்கிறீர் என்று நமக்கு தெரியும் ஆண்டவரே. இந்த நாளிலும் அனைத்து குடும்பங்களையும் அனைத்து உறுப்பினர்களும் அது கரங்கள் ஒப்படைத்து நிற்கின்றோம். அவர்களுக்குரிய எதிர்காலத்தை நீரை வளம்படுத்தும், அவர்களுக்குரிய சரியான பாதையை காட்டும் ஆண்டவரே. அந்த இழப்புக்கு அவர்களுக்குரிய சன்மானம் கிடைக்கவும், இந்த அரசாங்கம் அவர்களுக்குரிய இழப்புக்குரிய தொகைகளை கொடுத்து அதன் மூலமாக அந்த குடும்பங்களின் எதிர்காலங்கள் வளம்படவும், அது மட்டுமல்லாமல்
உள்ளத்தின் நெருக்கடியிலே உளைச்சலினால் இருக்கின்றவர்களுக்கு அமைதியும் சமாதானமும் உம்மால் மட்டும்தான் கொடுக்க முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீதியின் தேவன் நீர் ஆண்டவரே. இப்பொழுதே அந்த குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும், குடும்பங்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதியும், அவர்களுக்கு பூர்ண சமாதானத்தை கொடுத்திரலும், அவருடைய எதிர்காலம் பலமாகட்டும். அனைத்தை நீரே பொறுப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேங்க்யூ. சௌரி மதியக்கா அவர்கள் இந்தியாவிலிருந்து கனடாவுக்கு வேலை விசாவில் வந்த ஆகாஷ் என்ற வாலிபனுக்கு தொடர்ந்தும் கனடாவில் வசிப்பதற்கு வேண்டிய வழிகள் திறக்கப்படவும், அரவிந்த் என்ற சகோதரனுக்கும் காயத்ரி என்ற சகோதரிக்கும் வேலை விசாவும் முழுநேர வேலை கிடைக்கவும், இந்தியாவிலிருந்து வெளிநாட்டு வேலைக்கு செல்ல இருக்கும் வாலிபனுக்காக எடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்றும், இந்தியாவில் பல்கலைக்கழக அனுமதிக்கான பரீட்சை எழுதிவிட்டு காத்திருக்கும் இரட்டை சகோதரர்களுக்கு நல்ல இடத்தில் அனுமதி கிடைக்க வேண்டும் என்றும், கனடாவில் பல்கலைக்கழகத்துக்கு செல்ல இருக்கும் இளம் பிள்ளைகள் தங்கியிருந்து படிப்பதற்கு பாதுகாப்பான நல்ல இடம் கிடைக்க வேண்டும் என்றும் கொண்டாடுவார்கள். அன்பின் ஆண்டவரே, உமது இரக்கமும் கிருபையும் என்றென்றும் மாறாதது. நீர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர். நம் கடவுள் நம் தேவைகளை அறிந்தவர். ஏற்ற வேளையில் நேர்த்தியாக எதையும் செய்ய வல்லவர். நாம் கேட்கும் போது நமக்கு இறங்கி அடைக்கப்பட்ட கதவுகளை திறப்பார். எங்கள் முன்னே போய் கோணலானவற்றை செம்மையாக்குகின்றவர். ஆண்டவரே, ஆகாஷ் என்ற வாலிபனை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த வாலிபன் தொடர்ந்து கனடாவில் வசிப்பதற்கு வழிகளை திறந்து நீரே அவருக்கு துணையாக இருந்து காத்து வழி நடத்தும். உண்மையே நம்பி இருக்கும் அந்த மகனின் வேண்டுதலை கண்ணோக்கி பாரும் அப்பா. மற்றும் அரவிந்த் என்ற சகோதரனையும் காயத்ரி என்ற சகோதரியையும் இன்னும் ஒரு சகோதரனையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன். வேலை விசாவுக்கும் முழுநேர வேலைக்காகவும் உண்மையை நோக்கி பார்க்கும் அந்த பிள்ளைகள் மீது மனமிறங்கி உதவி செய்ய உம்மால் முடியும் ஆண்டவரே. அடைக்கப்பட்ட வாசல்களை நீர் திறந்து விட்டால் யாரால் அதை அடைக்க முடியும்? அவர்களுக்கான பாதைகளை திறந்து தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து அவர்களின் மன விருப்பங்களை நிறைவேற்றும் ஆண்டவரே. மற்றும் வெளிநாட்டு வேலைக்கு செல்ல இருக்கும் வாலிபன் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெற நீரே துணையாக இருந்து சரியான பாதையில் அந்த மகனை வழிநடத்தி ஆசீர்வதியும். அவரின் முயற்சிகளில் எந்தவித தடைகளும் வராமல் அவர் சென்றடைய வேண்டிய இடத்துக்கு நீரே வழிகாட்டியாக இருந்து காத்து வழி நடத்தும் ஆண்டவரே. மற்றும் இரட்டை சகோதரிகளுக்கு நல்ல பல்கலைக்கழகம் அனுமதி கிடைக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அந்த சகோதரிகளுக்கு எந்த இடம் நல்லது என்று நீர் அறிவீர். அவர்களுக்கு ஏற்ற இடத்தை நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பீர். ஏற்ற நேரத்தில் அவர்களுக்கு அனுமதி கிடைக்க செய்வீர் என்று விசுவசிக்கின்றோம். இந்த இரு சகோதரிகள் மீதும் உமது இரக்கத்தையும் கிருபையையும் பொழிந்து காத்து வழி நடத்தும் ஆண்டவரே. மற்றும் கனடாவில் பல்கலைக்கழகம் செல்ல இருக்கும் பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்களை உமது இரத்த காவல் கோட்டைக்குள் வைத்து காத்தருளும். அவர்கள் தங்கியிருந்து படிப்பதற்கு நல்ல பாதுகாப்பான இடங்கள் கிடைக்க நீரே துணையாகவும் வழிகாட்டியாகவும் ஆலோசகராகவும் இருந்து வழி நடத்தும் ஆண்டவரே. அவர்கள் தங்கியிருந்து படிக்க போகும் இடங்களில் உமது தூதர்களை அனுப்பி உமது கண் பார்வையில் வைத்து அவர்களை பாதுகாத்தருள வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். இந்த விண்ணப்பங்களை எல்லாம் உமது வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டி நிற்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். தேங்க்யூ. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆமென்.
ஆமே, தேங்க்யூ. சகோதரர் ஆண்டனா அவர்கள், புதிய வியாபாரம் ஆரம்பித்துள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் மற்றும் வேலை செய்பவர்கள் சொந்த தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்காகவும் மன்றாடுவார்கள். அன்பின் ஆண்டவரே, மீண்டுமாய் இந்த ஜெபத்தை எங்களுக்கு தந்ததுக்காகவும் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மேல் நாங்கள் சொல்லும் இந்த ஜெபத்திலே பல விண்ணப்பங்கள் நிறைவேற்றப்படுவதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஜெபத்திலே பரிசுத்த ஆவியானவரே என்னை நாவிலிருந்து என்னை வழி நடத்தும் ஆண்டவரே. உமது கரம் ஒப்பவும் என்னோடு இருந்து என்னை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. அப்பா பிதாவை உண்மையை நம்பி விசுவாசத்தோடு கேட்க எதையும் நீ தட்டாமல் தருகிற தேவன் ஆண்டவரே. எதை கேட்டாலும் விசுவாசத்தோடு கேட்டால் அதை உமக்கு தருவேன் சொன்ன ஆண்டவரே. உமது வார்த்தை ஒரு நாளும் மாறாத ஆண்டவரே. நீரே நல்லவர், வல்லவர், உம்மால் ஆகாது எதுவும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, புதிய வியாபாரம் ஆரம்பித்துள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும் என்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, அந்த வியாபாரத்தை ஆரம்பிப்பதற்கு நீர்தான் அவர்களுக்கு அனுமதி கொடுத்தீர் ஆண்டவரே. அவர்கள் மேல் உமது கிருபை என்றும் அனுகூலமாய் இருப்பதாக ஆண்டவரே. அவர்கள் அந்த வியாபாரத்தை நல்ல முறையில் செய்யவும் ஆண்டவருக்கு பயந்து அவர்கள் அந்த தொழிலை முன்னேறவும் நீர் அவர்களை ஆசீர்வதிக்கணும் என்று மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் ஆண்டவரே, வேலை செய்பவர்களை நீரே ஆசீர்வதியும் ஆண்டவரே. அந்த வேலை செய்வதற்கு நீர்தான் ஆண்டவரே அவர்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. அந்த வேலை செய்வதற்கு நீர்தான் அவர்களுக்கு அந்த பலன் கொடுத்தீர் ஆண்டவரே. அவர்கள் உமது பலனிலும் உமது விசுவாசத்திலும் அவர் அந்த வேலையை நல்ல முறையில் செய்ய நீரே அவர்களுக்கு அனுகூலமாக இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் ஆண்டவரே, சொந்த தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்காக மன்றாடும் ஆண்டவரே. சொந்த தொழில் செய்வதற்கு ஆண்டவரே உம்மிடம் கையேந்தி நிற்கும் அவர்களை நீரே கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அவர்களுக்கு நீரே உமது கிருபையை கொடும் ஆண்டவரே. அவர்கள் அந்த சொந்த தொழில் செய்யவும் வியாபாரத்திலே அவர்கள் முன்னேறவும் உமது ஆசீர்வாதமும் வல்லமையும் அவர்கள் மேல் இறங்குவதாக ஆண்டவரே. உம்மை நம்பி அவர்கள் உம்மட்டம் கேட்கும் எல்லா விண்ணப்பங்களையும் நிறைவேற்றி கொடும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நம்பினோரை ஒருபோதும் கைவிடாத தேவன் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிப்பது போல அவர்களும் விசுவாசித்து ஆண்டவர்களுக்கு அனுகூலம் செய்தார் என்று சாட்சியுள்ளவர்களாக வாழ நீரே அருள் புரியும் ஆண்டவரே. இன்னுமா ஆண்டவரை காயத்தின்ற சகோதரிக்கு நடக்கப்போம் 24ஆம் தேதி இருக்கும் பரீட்சையிலே அவர்கள் வைத்திய பரீட்சையை செய்வதற்கு நீரே ஆசீர்வதியும் ஆண்டவரே. அந்த சகோதரி அந்த அனுமதி பத்திரம் கிடைத்தவள் இந்த தொழில் செய்ய கனடாவில் அவளுக்கு நீர் வல்லமையை கொடும் ஆண்டவரே. அவர்கள் உண்மை நம்பி விசுவாசித்து அந்த விண்ணப்பத்தை எங்களிடம் தந்திருக்கிறார் ஆண்டவரே. அந்த சகோதரியை நீரே ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுக்கு செய்யும் பரீட்சை செய்யும் இடத்திலே நீர் அவர்களோடு இருந்து அவர் செய்யும் ஒவ்வொரு எழுத்திலும் ஒவ்வொரு செயலிலும் அவர்களுக்கு அனுகூலமாக இருக்கணும் என்று எல்லாம் இயேசுக்கு நான் கேட்டு நிற்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென். ஆமென். தேங்க்யூ. சாரி சதாக்கு அவர்கள், திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைவருக்கும் ஏற்ற துணை கிடைக்கவும், திருமணம் செய்ய மறுத்துணைக்கும் இளம் பிள்ளைகளுக்காகவும், திருமண வாழ்வுக்கு திட்டமிடுபவர்களுக்காகவும், இந்த வருடம் நடக்க இருக்கும் திருமணங்களுக்காகவும், புதிதாக திருமணமான தம்பதிகளுக்காகவும், இளம் தலைமுறையினருக்காகவும் மன்றாடுவார்கள். நன்றி இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா பிதாவே, அருமை இரட்சகரே, ஆவியான நல்ல தேவனே, இன்றைய நாளுக்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர், மனதிற்கின்ற இந்த வரையா மன்னிக்க தயவிருத்த இயேசப்பா. அன்றைய நாளும் இந்த விண்ணப்பங்களை ஒவ்வொரு திருப்பாதத்திலே சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. திருமண வயது வந்தும் திருமணமாகாமல் இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்துடலாம் தேவரீர். அவர்களுக்கு ஏற்ற துணைகளை நீ வெளிப்படுத்தி கொடுத்துடலாம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த துணைகள் எங்கு இருக்கின்ற ஆண்டவரே உங்களோட ஆவியும் வல்லவையினாலே வெளிப்படுத்தி கொடுக்க படமாக கேட்கிறோம். இன்னும் வயது வந்து திருமணமாகாமல் இருக்கிற பிள்ளைகளை குறித்து கவலையோடு இருக்கிற பெற்றோரை கண்ணோக்கி பார்த்துடலாம் தகப்பனே. அவளுடைய மனதிலே ஆண்டவரே எத்தனை ஏக்கங்கள் இருக்கிறது ஐயா. ஆண்டவரே, பிள்ளை ஏன் திருமணமாகாமல் இருக்கிறது என்று ஆனால் நீர் அறிகிறீர் ஐயா. மனிதன முகத்தை பார்க்கிறான். நீர் உங்களுடைய உள்ளங்களை மாஞ்சிருக்கிற தேவனே. அந்த பிள்ளைகளுடைய உள்ளங்களோடு நீ பேச வேணுமாக கேட்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்டிலே ஆண்டவரே அவர் உழைக்கிற இரண்டு ஆண்டவரே தாங்களே குடும்பத்தை வழி நடத்தலாம் என்று அவர்கள் தங்கள் பாட்டிலே வாழ்கிறார்கள் ஏசப்பா. அப்படிப்பட்ட உள்ளங்கள் கொண்டவர்களோடு பேசும் அவர்களுக்கு ஒரு துணைகளை நீரே கட்டளையிடமாக கூக்குறோம் இயேசுவே. இன்னுமாக தகப்பனே, திருமணத்தை எதிர்நோக்கி இந்த ஆண்டு திருமணம் செய்ய போகிற ஒவ்வொரு தம்பதிகளை இன்றைவாக ஆசீர்வதித்தலும் தேவரீர். அவர்களுக்கு எந்த நேரத்திலே எந்த காலத்திலே இந்த திருமணங்களை கைகூட சித்தம் கொண்டிருக்கிறீரோ அந்த நேர காலத்தையெல்லாம் அவர்கள் வெளிப்படுத்தி நல்ல முறையிலே இந்த திருமணங்கள் நடக்க உதவி செய்யலாம் ஆண்டவர். இன்னுமாக பெற்றோர் ஆண்டவரே தங்களோட பிள்ளைகள் திருமணம் செய்தால் காணும் என்று
எத்தனையோ பிள்ளைகளுக்கு திருமணம் செய்துகின்ற இல்லையிலே ஆண்டவரே அந்த குடும்பங்கள் எவ்வளவு பிரச்சனைகளையும் பிளவுகளையும் சந்தித்து கொண்டிருக்கிறாண்டு. நீர் ஒருவரே அறிவீரே ஆண்டவரே. மனம் ஒன்றிணையாமல் இந்த திருமணங்களை செய்தது நிமித்தம் ஆண்டவரே எத்தனை முடிவுகளை எடுக்கிறார்கள் இந்த பிள்ளைகளே சப்பா. அப்படிப்பட்ட திருமணங்கள் வேண்டாம் ஐயா ஆண்டவரே. அவர்கள் ஒற்றுமையோடும் சந்தோஷத்தோடும் வாழ ஆண்டவரே நல்ல எதிர்காலத்தை உள்ளக்கு நீர் கட்டளையின் மூலமாக தேவரீர் இன்னுமாக இந்த திருமணமான குடும்பங்களிலே ஆண்டவரே சாத்தான் எத்தனையோ விதமான சோதனைகளையும் வேதனைகளையும் கொண்டு பூத்துகிறான் ஐயா ஆண்டவரே. வரதட்சணையின் கொடுமையினாலே ஆண்டவர் இந்தியா தேசத்திலே ஆண்டவரே ஒரு உயிரே பறிக்கப்பட்டிருக்கிறது ஐயா. அப்படியான கொடுமைகள் இன்னும் நிலவி வருகிறது ஏசப்பா. அப்படியான கொடுமைகள்ல இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. இன்னும் இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி எத்தனையோ குடும்பங்கள் பிரிவினைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இயேசுவே. அப்படியான பிரிவினைகள் ஆவிகள் அந்த குடும்பங்களை விட்டு விரட்டி அடியும் ஐயா ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களும் உமக்கு சாட்சியுள்ள குடும்பங்களாக வாழ நீர் உதவி செய்யும் இயேசுவே. உம்மால் தான் கூடும் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையா. காலம் தாமதித்தான் நீ நல்லவற்றை செய்கிற இயேசுவே. ஒவ்வொரு குடும்பங்களோட நீர் பேசும். ஒவ்வொரு குடும்பங்களோட தேவைகளை நீர் சந்தியும். திருமணமான பிள்ளைகளுடைய குடும்பங்கள் நீர் ஒளியாக இருந்திரலும். தூயாவையும் வழிநடத்தோடு அந்த குடும்பங்கள் வாழ நீர் உதவி செய்திடலும். நான் பெரிது நீ பெரிதென்ற போட்டி பொறாண்மை இல்லாமல் ஆண்டவரே ஒருவரை மன்னித்து ஒருவரை ஏற்று வாழக்கூடிய மனப்பக்குவத்தை ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நீங்க கொடுங்க ஐயா ஆண்டவரே. இன்னுமாக எத்தனையோ பேர் ஆண்டவரே என்னென்ன விதமான வேதனைகளோடும் சோதனைகளோடும் இருக்கிறார்கள் நீர் அறிவீர் ஐயா. மனிதனோ முகத்தை பார்க்கிறார், நீர் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் அறிந்திருக்கிற இயேசுவே. நீதாமே அந்த மனதிலே இருக்கிற கவலை கண்ணீர்களை எல்லாம் நீக்கி ஆண்டவரே ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்து பாதுகாக்க வேண்டும் என்று எங்கள் மீட்பரின் ரட்சகருமாகிய இயேசுவினுடைய திருப்பாதத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நல்லதப்பனே. ஆமேன். ஆமென். ஆமென். Thank you. நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே, நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. ஒளி கொண்டு தேடினால் இரு நில்லமோ, உன் துணையில் வாழ்க்கையில் துயர் வெல்லமோ. ஒளி கொண்டு தேடினால் இருள் நில்லமோ, உன் துணையின் வாழ்க்கையில் துயர் வெல்லமோ. தடை கோடி வரலாம் உள்ளம் தவித்தோடி விடலாம், தடை கோடி வரலாம் உள்ளம் தவித்தோடி விடலாம். ஆனாலும் உன் வார்த்தை உண்டு, எது போனாலும் முன்னில் தஞ்சம் உண்டு. இயேசுவே, 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 இயேசுவே. நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே, நீர் எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, இயேசுவே. ஆமென். Amen. Thank you. புதுவாழ்வு குழுவுக்காக ஆண்டவரே உம்மிடத்திலே வருகின்றோம். நீர் என்னுடைய ஆடுகளை நானே பேணி காப்பேன் என்று சொன்னீராப்பா. உம்முடைய ஆடுகளை பேணி காப்பதற்காக நீர் இந்த குழுவை ஏற்படுத்தி இருக்கிறீர். எத்தனையோ ஆடுகள் வழி தவறி போனாலும் உம்முடைய இறை வார்த்தையை கேட்டு அந்த குழுவுக்குள்ளே வந்து சேர நீர் கிருபை செய்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. புதுவாழ்வு குடும்பங்களை உம்முடைய கரத்திலே வைக்கிறோம். நீர் ஆயனாக நியமித்த சகோதரன் தவராஜாவை அவரது குடும்பத்தையும் உம்முடைய கரத்திலே வைக்கின்றோம். உடன் பணியாளர்களை உம்முடைய கரத்திலே வைக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கரத்திலே வைக்கின்றோம். இந்த இறை வழிபாட்டுக்கு வருகின்ற ஒவ்வொருவரையும் அவர்களது குடும்பங்களையும் இணைய வழி மூலமாக பார்க்கின்ற ஒவ்வொருவரையும் அவர்களது குடும்பங்களையும் இந்த வேளையிலே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பணியை செய்கின்ற ஒவ்வொருவருக்கும் உடல் நலம், மன அமைதி, நீர் கொடுக்கிற சமாதானம், உம்முடைய சட்டைகளின் கீழ் இருக்கிற ஆரோக்கியம் நிறைவாக கிடைக்கும்படியாக மன்றாடுகிறோம் ஆண்டவரே. சத்துருவின் தாக்குதல்களை முறியடிக்க
நீர் ஒவ்வொருவருக்கும் பலத்தை கொடுக்க வேண்டுமாய், நீர் தந்த அதிகாரத்தை ஒவ்வொருவரும் பயன்படுத்தி நோய்களை குணமாக்கவும், பேய்களை ஓட்டவும், அந்தகார வல்லமைகளை முறியடிக்கவும், இருளின் ஆதிக்கங்களை முறியடித்து ஒளிக்குள்ளே மற்றவர்களை கொண்டு வரவும் நீர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த வேண்டுமாய் மன்றாடுகிறோம். பணிகள் செய்யப்படுகின்ற பணிகள் ஒவ்வொன்றும் வளர்ச்சி அடைய உம்மிடத்திலே மன்றாடுகிறோம் அப்பா. என்னென்ன செய்ய வேண்டுமோ அவைகளை செய்யவும் ஆண்டவரே. இந்த குழுவுக்குள்ளே ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒருவரை ஒருவர் மன்னித்து, ஒருவர் குற்றங்களை ஒருவர் மறந்து, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒரே குடும்பமாக இணைந்து உம்முடைய இறையரசில் இந்த பொன்னான பணியை கட்டி எழுப்ப ஒவ்வொருவருக்குள்ளும் மன அமைதி, உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து சமாதானத்தோடு ஒவ்வொருவரும் பணி செய்து நடக்க நீரே உதவி செய்வீராக. இன்னும் உம்முடைய இறை சித்தம் என்னவென்று அறிந்து கொள்ளுகின்ற ஞானத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. ஊழியத்தில் ஊன்றி நிற்கின்ற ஊழியத்துக்கு நாங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை உற்சாகமாக செய்கின்ற இந்த சோர்வுகளை எல்லாம் எங்களுக்கு எடுத்து போட்டு ஆண்டவரே முழு உற்சாகத்தை கொடுத்து உம்முடைய பரிசுத்த ஆவியின் வழி நடத்தலால் எங்களை நிரப்புவீராக. எதிர்த்து வருகின்ற சத்துருவானவன் போடுகின்ற ஒவ்வொரு தடைகளையும், ஒவ்வொரு போராட்டங்களையும், எதிர்ப்புகளையும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடித்து இந்த பணியிலே வெற்றி சிறக்க நீர்தாமே ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாகவும், ஒவ்வொரு குடும்பங்களும், ஒவ்வொரு குடும்ப தலைவியும் நானும் என் வீட்டாருமோ வென்றால் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்று உம்முடைய பணியை முழுமனதோடும் வல்லமையோடும் செய்ய நீரே வழி நடத்த வேண்டுமாய் இயேசுவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஐயா. நொறுங்குண்டவர்கள் ஆறுதலடைய இந்த இடத்துக்கு ஒவ்வொருவரையும் அழைத்து வாங்க, நோயிற்றவர்கள் குணமடைய இந்த இடத்துக்கு ஒவ்வொருவரையும் அழைத்து வரும்படியாய் மன்றாடுகின்றோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். இறுதியாக நன்றி. ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல, ஆண்டவருடைய அருள் பெருக பெருக அவருக்கு நன்றி சொல்லுகின்ற மக்களின் தொகையும் பெருகும் என்று இறைவார்த்தை எங்களுக்கு சொல்லுகின்றது. அதுபோல ஆண்டவருடைய அருளின் பெருக்கத்தை இந்த வாரத்திலே நன்றியாக சொல்ல கிடைத்த தருணத்துக்காக இறைவனுக்கே முதல் நன்றி. இந்தியாவிலே கடும் சுவையினமாக இருந்த மேர்சி என்ற சகோதரியும் கேப்ரியலா என்ற சிறுமியும் அவர்கள் அதிசயிக்கத்தக்க விதமாக நல்ல முன்னேற்றமான உடல் ஆரோக்கியத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக இறைவனுக்கு நன்றி. இன்னும் நாங்கள் இந்த லிவரிலே ஃபேட்டி லிவர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சின்ன குறைபாட்டுக்காக பரிசோதனை செய்யப்பட்ட ஒரு தகப்பனாருக்கு அந்த ஃபேட்டி லிவர் என்கின்ற அறிகுறியே அந்த இடத்திலே இப்பொழுது இல்லை என்று பதில் வந்திருக்கின்றது. அதற்காக இறைவனுக்கு நன்றி. இன்னும் இந்தியாவிலே நாங்கள் இப்பொழுதும் மன்றாடிய அந்த இரட்டை சகோதரிகள் அவர்கள் கொலிச்சிலே தங்களுடைய படிப்பை வெற்றியாக முடித்திருக்கிறார்கள். அதற்காகவும் நன்றி. இன்னும் ஒரு சகோதரன் கார் வாங்குவதற்காக மன்றாடும்படி கேட்டிருந்தார். இதிலே நான் ஒரு சின்ன விஷயத்தை குறிப்பிட வேண்டும். நாங்கள் வெறுமாக அந்த கார் ஒன்று கிடைக்க வேண்டும், அவர்களும் ஒரு பாவிக்கப்பட்ட கார் தேவை என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் அதில் செபித்த சகோதரி செபிக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு நல்ல புதிய கார் கிடைக்கவும் அதற்குரிய அவர்கள் மாதம் மாதம் கட்டுவதற்கு உரிய பணம் வருமானம் கிடைக்கவும் என்று சொல்லி மன்றாட ஆண்டவர் அந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தைகளை வைத்தார். அவர்கள் பாவிக்கப்பட்ட கார் பலது முயற்சி செய்தும் கிடைக்காமல் இறுதியாக ஆண்டவருடைய வார்த்தை சொன்னதை செய்து முடிக்கும் என்றபடி புதிய காரை வாங்கி மாதாந்த பணத்திலே கட்டும்படியாக ஆண்டவர் செய்திருக்கிறார். இன்னும் கடந்த வாரம் நாங்கள் இந்தியாவிலே படுக்கையிலே இருந்த ஒரு தகப்பனருக்காக மன்றாடி இருந்தோம். அவர் தங்கள் கிறிஸ்டிய அத்தான். அவரையும் ஆண்டவர் மிகவும் அமைதியான முறையிலே அவருடைய இறுதி நேரத்திலே அவர் மிகவும் அமைதியாக ஆண்டவரோடு இளைப்பாற செய்திருக்கிறார். அதற்காக நன்றி. இன்னும் சகோதரி மதி இப்பொழுது மன்றாடுனா காயத்ரி என்ற மகளுக்கு வேலைக்காக, அந்த காயத்ரி என்ற மகளுக்கு வியாழக்கிழமை ஒரு இன்டர்வியூ நடந்தது.
அதிலே முழு நேரம் வேலை அவருக்கு கிடைத்திருக்கின்றது என்று இப்பொழுது சொல்லி இருக்கின்றார்கள். அதற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி. இணைந்து கொண்ட ஒவ்வொருவருக்காகவும் கடவுளுக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி. எல்லா விண்ணப்பங்களையும் இறைவன் சந்தித்துக் கொண்டிருப்பதற்காக நாம் தொடர்ந்து நன்றி கூறுவோம். இதில் இணைந்து செபித்த எல்லோருக்காகவும் இந்த பணியை சரியான முறையில் ஒழுங்குபடுத்தி செய்து கொண்டிருக்க சகோதரி செல்வியக்கா அவர்களுக்காகவும் இன்னும் இதில் இணைந்து கொள்ளாமலேயே சுபத்தில் இந்த பணியை தாங்கி நிற்கின்ற அனைவருக்கும் நாங்கள் எங்களுடைய குழு சார்பாக நன்றியை கூறிக்கொள்கிறோம். நாம் இந்த நேரத்தில் எங்கள் தேவைகளுக்காக செபிக்கலாம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் எங்களோடு பிரசன்னமாக இருக்கிறார். அவர் தாமே எங்கள் மன்றாட்டை கேட்கிறவர். அவர் நம்முடைய உள்ளங்களை காணும் இறைவன். நாங்கள் நிறை வாழ்வு வாழ வேண்டும் என்று தன்னையே எங்களுக்காக பலியாக கொடுத்தவர். ஆகும் இந்த நேரத்தில் உங்களுடைய விடுதலைக்காக, சுகத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக, உயர்வுக்காக, அமைதியான வாழ்வுக்காக ஆண்டவரையே இப்பொழுது நோக்கி பாருங்கள். அன்பின் ஆண்டவரே, இந்த ஜெப நேரத்துக்காக நன்றி. இது ஒரு தெய்வீகமான நேரம். நீ தாமே எங்கள் தேவைகளை சந்திக்கிற அற்புதமான நேரம். இது இந்த நேரத்தில் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய அருக்கரம் ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவராக இயேசுவே, உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களை ஒவ்வொருவர் மேலும் வைத்திரலும். நீ தாம் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக ஆசீர்வதிப்பீராக. நீர் அருகில் நடப்பட்ட மரம் வேரூன்றி செழித்து வளர்ந்து பசுமையாயிருப்பது போல, கனி கொடுப்பது போல, இந்த நேரத்தில் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. யார் யாருடைய வாழ்க்கை நீர் அருகில் இல்லாது போல வாடி போய் பல பிரச்சனைகளோடு, துன்பங்களோடு, கஷ்டங்களோடு வறண்டு போயிருக்கிறதோ, அவர்கள் மேல் உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வரட்டும். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் உம்முடைய ஆசீர்வாதத்திலே வேரூன்றும்படி ஒரு அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரட்டும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் இவர்களுடைய வாழ்க்கையிலே நற்கனிகள் தோன்றட்டும். சமாதானம், சந்தோஷம், விடுதலை, உயர்வு, வாழ்வு, சுகம் தோன்றுவதாக. உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும். வேதனைகள் மறைந்து போகட்டும். குடும்பத்தில் உள்ள தேவைகள் சந்திக்கப்படட்டும். பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் உறவிலே உம்முடைய ஆசீர்வாதம் வந்து தங்கட்டும். குடும்பங்களுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், கவலைகள் நீங்கி போகட்டும். உம்முடைய ஆசீர்வாதம் இவர்களுடைய இல்லத்தை இப்பொழுது மூடிக்கொள்ளுவதாக. உம்முடைய பரலோக பிரசன்னம் இவர்களுடைய இல்லங்களுக்குள்ளே இறங்கி வருவதாக. ஆண்டவரே, நீர் பனி போல இறங்கி வரும் இறைவன் என்று கூறியிருக்கிறீரே. ஆகவே இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமையோடு, உம்முடைய ஆசீர்வாதத்தோடு, உம்முடைய விடுதலையோடு ஒவ்வொருவருடைய இல்லங்களுக்குள்ளும் உம்முடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக. உம்முடைய ஆசீர்வாதத்தினால் இவர்களுக்குள் இருக்கின்ற பற்றாக்குறைகள், வெறுமைகள் நீங்கி போகட்டும். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் இவருடைய உள்ளங்களுக்குள்ளே மகிழ்ச்சி நிரம்பட்டும். உம்முடைய வல்லமையினால் இவருடைய குடும்பங்களிலே இவர்களுக்காக திறக்கப்பட வேண்டிய உயர்வின் கதவுகள் திறக்கப்படட்டும். ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். உங்களுடைய குடும்பங்களுக்கு இருக்கிற நோய்கள் குணமடைவதாக, பலவீனங்கள் நீங்கி போவதாக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய குடும்பங்களுக்கு இருள்கள் அகன்று போவதாக, ஒளி தோன்றுவதாக. பரலோக ஆசீர்வாதங்களால் இவர்களுடைய குடும்பம் நிரம்புவதாக. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும், குடும்ப உறுப்பினர்களையும், உங்களுடைய பிள்ளைகளையும் ஆண்டவருடைய அருக்கரம் இந்த நேரத்திலே ஆசீர்வதிக்கட்டும். இதோ இவருடைய உள்ளத்திலே இவருடைய குடும்பத்துக்காக இப்பொழுது என்னென்ன வேண்டுதல், விண்ணப்பங்கள் இருக்கிறதோ அதை நீர் தாமே இப்பொழுது சந்திப்பீராக. நன்றி ஆண்டவரே. எங்கள் மன்றாட்டை கேட்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி கூறுகிறோம். நீர் எங்கள் மன்றாட்டுக்கு பதில் கொடுப்பதற்காக நன்றி கூறுகிறோம். அன்றைக்கு ஆகா தன் குழந்தைக்காக அழுதது போல, யார் யார் தங்கள் பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக, பிள்ளைகளுடைய உயர்வுக்காக, பிள்ளைகளுடைய வாழ்வுக்காக இந்த நேரத்தில் வேதனையோடு, துன்பத்தோடு, பாரத்தோடு இருக்கிறார்களோ, ஆண்டோ தாமே அந்த விண்ணப்பங்களுக்கு பதில் தார். அவருடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும். அவருடைய எதிர்காலங்களை ஆசீர்வதியும். நோயில் இருக்கிற பிள்ளைகளை குணமாக்கும். கவலையோடு, வேதனையோடு, பிரச்சனைகளோடு, பல பிரச்சனைகளை சிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டாகட்டும். மனமுடைந்து போயிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆறுதலை தந்து நீர்தாமே தேற்றியறலும். நன்றி கூறுகிறோம். முக்கியமாக இந்த நேரத்திலே
மற்றவருடைய விண்ணப்பங்களுக்காக உம்மை நோக்கி மன்றாடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய அருக்கரம் நிறைவாக ஆசீர்வதிப்பதாக. இவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் நீர் சந்தித்து உம்முடைய திருநாமம் மகிமை அடையற்று. எங்கள் மன்றாட்டை கேட்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி நீர் தருகிற ஆசீர்வாதத்தை, விடுதலையை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களிலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. ஆமென்.